ஹே ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக சாஃப்டான வாயில் வச்சோடனே அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரி சூப்பரான ஒரு பிரெட் அல்வா தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 8 பிரெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து இன்றைக்கி எண்ணெயில் பொரிக்காமல் தான் செய்ய போகிறோம். எண்ணெயில் பொரித்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து அதிகமாக ஆயில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபுல்லாகவே ப்ரெட்டை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 8 ப்ரெட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு, பாதாம், பம்ப்கின் சீட்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்சின பால். இதுதான் இன்றைக்கி தேவைப்படும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற ப்ரெட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கார்னர் பீஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ண தேவை. நம்ம ஏன்னா இது மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால அது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எண்ணெயில் பொரிக்கிறீங்க அப்படின்னா அந்த கார்னர் பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும், அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது எல்லாத்தையும். ஸோ எல்லாமே கட் பண்ணியாச்சு. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டேன். இதை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கொறுகொறுப்பாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடியே கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா அந்த இதுவாக க்ரன்ச்சியாக பிடிக்கும் அப்படின்னா. நான் வந்து குழந்தைங்களாம் சாப்பிட போகிறாங்க. ஸோ சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வந்து பாத்திரத்தை வச்சுக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, பாதாம், பம்ப்கின் சீட்ஸ் இதெல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய்லேயே வந்து நல்லா வறுத்து எடுக்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட திராட்சை இல்லை முந்திரி பருப்பு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இதுதான் இருக்குது. ஸோ நான் இதனால் இதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து சிவந்து வந்ததுக்கப்புறமா இவங்கள வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இதிலேயே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி இந்த நெய்லேயே வந்து குக் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த நெய்யிலே வந்து வறுத்து எடுக்க போகிறோம். அந்த நெய் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ப்ரெட்டு வந்து நல்லா ஊறி வரும். அது வரைக்கும் நல்லா வந்து சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ப்ரெட் வந்து, அல்வா வந்து. நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது அது வந்து நம்ம அதிகமாக எண்ணெய் இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் இன்னொரு நாளைக்கு அதையுமே நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி இப்படி பார்க்கலாம். அதை பாருங்கள், நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிவிட்டு 2 மடங்கு தண்ணி, நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு 2 மடங்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சர்க்கரை வந்து அந்த தண்ணியிலே கொதித்து வரட்டும், கலந்து வரட்டும். நல்லா வந்து கம்பி பதெல்லாம் தேவையில்லைங்க இதுக்கு. சர்க்கரை வந்து ஃபுல்லாக வந்து தண்ணியில் கரைஞ்சி வந்துடுச்சுன்னா போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் வந்து நல்லா ஆட் பண்ணலாம். முழுகிற அளவுக்கு வரணும் கொட்டின உடனே. பாருங்கள், இந்த மாதிரி கொட்டிட்டோம் அப்படின்னா சிம்மில் வச்சுக்கோங்க. மேலே வந்து படும் சர்க்கரை தண்ணிங்கிறதுனால. ஸோ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வந்து வெந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க. நான் சாஃப்டாக இருக்கிறதுக்காகவே பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா அப்சர்வ் ஆகி ஃபுல்லாக வந்து குக் ஆகி வரட்டும். அது வரைக்கும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா வந்து குக் ஆகி வந்துட்டாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். ஏன்னா வந்து சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நான் வந்து இரும்பு வானல் வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக பாருங்கள், கீழே வந்து ஒட்டாமல் வரணும். நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லா சைடும் வந்து சுற்றி எல்லா சைடுமே கலந்து விடுங்க. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வெந்து வரும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி வந்து கலந்து விட்டுக்கலாம். நெய் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணோம்.
இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். ரொம்ப சூப்பரான ஒரு பிரெட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கலர் வந்து அந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நம்ம அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். இதுவே நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். ஹோட்டல்லலாம் இருக்கிற மாதிரியே சூப்பராக வருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்ச உடனே அப்படியே நைஸாக இருக்கும். உள்ளே போய் வழுக்கிட்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போகுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. பதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா அடியில் வந்து வானலில் வந்து நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வரும். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எடுத்து விட்டால் இந்த மாதிரி வழுக்கிட்டு போயிட்டு கீழே விழும். இதுதான் கரெக்டான பதம். நல்லா வந்து திரண்டு வந்துருச்சு. அல்வா வந்து ரெடி ஆகிட்டாங்க. நம்ம இதை வந்து பவுலில் வந்து மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து பிரியாணிக்கெலாம் வந்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போலாம் எல்லா ஹோட்டல்லையுமே இந்த மாதிரி பிரியாணிக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு பிரெட் அல்வா கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நம்ம ஸ்ரீமுத்து நேச்சுரல் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு பதிவில் மீட் பண்ணுறேன். நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். பார்க்குறீங்க, ஆனால் எந்த கமெண்ட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் சொன்னால் தான் எங்களுக்கும் வந்து பூஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.